இன்றைக்கி சேனைக்கிழங்கு வச்சு ஒரு அருமையான ஒரு ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இந்த கிழங்கு வந்து நான் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன மாடலில் வேணுமோ அந்த மாடலில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிறலாம். நான் இந்த மாதிரி சும்மா இந்த மாதிரி சதுரமாக, ரொம்ப லேசாக போட்டுறக்கூடாது, ரொம்பவும் கனமாக போட்டுறக்கூடாது. இது 3/4 வேக்காடு நம்ம வேக வைப்போம். இப்போது இதில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அடுப்பில் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. இது வந்து இந்த கிழங்கு வந்து அறுக்கும் போது கட் பண்ணும்போது ரொம்ப கையை அரிக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு, கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இது பண்ணுங்க. இதை வந்து நம்ம ஒரு 3/4 வேக்காடு நம்ம வேக வச்சுக்கிடுவோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக, நம்ம நல்லா கறி மாதிரிக்கும் நம்ம செய்யலாம், ஃபிஷ் மாதிரியும் நம்ம பண்ணலாம். இது நல்லா வேகட்டும். 3/4 வேக்காடு நம்ம வேக வைப்போம். இப்போது இது நல்லா வேகட்டும். இந்த மாதிரி ரெட் கலரில் வந்துடும். இந்த எல்லோ கலர் இருந்தது, லேசாக கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா லேசாக இருந்தால் இப்படி அமுங்கினா போதும். பார்த்தீங்களா? கத்தி வச்சுன்னா ஒரு 3/4 வேக்காடு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதோடு அமர்த்திடணும். இதை வந்து இதுக்கு மேலேயும் நம்ம வேக வச்சோம்னா ரொம்ப குழஞ்சி போயிடும், அப்புறம் நல்லாவே வராது. 3/4 வேக்காடில் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிடுவோம். நம்ம வந்து சேனைக்கிழங்கு வந்து நம்ம வேக வச்சிட்டோம். இதை வந்து சட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நம்ம அதுக்கு போடுற மசாலா நம்ம தயாரிச்சுக்குருவோம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு மிளகாய்த்தூள், ஒரு சின்ன டீஸ்பூன் கறி மசாலா பவுடர், இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. நம்ம ஏற்கனவே அந்த கிழங்குல வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுக்கு மட்டும் நம்ம போட்டால் போதும். இதை வந்து நல்லா நம்ம இப்போ கிளறி கொடுத்துக்குருவோம். இது வந்து கொஞ்சம் கோட்டிங்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் போடுறேன். அவ்வளோதான். நீங்கள் இஷ்டம்னா கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க, இல்லாட்டினா வேண்டாம். இந்த இதில் வந்து கட்டாயம் கொஞ்சம் புளி சில பேர் சேர்த்துக்கிடுவாங்க. நான் லெமன் ஒரு 1/2 முடி சேர்த்துக்கிறேன். இந்த லெமன் எதுக்கு புளிகிறோன்னு சொன்னால், அந்த இது வந்து கிழங்கு வந்து சில நேரங்களுக்கு வந்து அரிக்கும். சில கிழங்கு அரிக்காது, சில கிழங்கு அரிக்கும். அதுக்கு அந்த புளிப்பு தன்மை இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த புளி வந்து கொஞ்சம் போடணும். நம்ம அந்த மீனுக்கு மசாலா பெரட்டுவோம்ல, அதே மாதிரிக்கு நம்ம கொஞ்சம் வந்து நல்லா கையில் வந்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுக்குருவோம். ரொம்ப தண்ணி வேண்டாம், கொஞ்சமாக கலந்துக்குருவோம். கொஞ்சம் அதில் அப்ளை பண்ணுற மாதிரி அந்த கிழங்கு மேலே நம்ம தடவுற மாதிரிக்கு நம்ம வச்சுக்குவோம். போதும். நல்லா இது பண்ணிடுச்சு. இப்போ நம்ம இந்த கலக்கின மாவில் நம்ம இந்த இதை வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணி ஒன்று எடுத்து ஸ்டஃப் பண்ணி அதில் வந்து எடுத்து வச்சுருவோம். இது நம்ம வந்து இது பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ எடுத்து பொரிச்சுக்கிறலாம். இது வந்து நம்ம வந்து சும்மா தான் ஆயிலில் போடுறதில்ல, சும்மா தோசைக்கல்லில் தான் நம்ம போட்டு எடுக்க போகிறோம். அப்படி எடுத்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த இதை வந்து மாவு கலந்து நீங்கள் அப்பப்போ போட்டுக்கிறலாம். இந்த கிழங்கை மட்டும், இந்த சேனைக்கிழங்கை வந்து நம்ம வந்து வேக வச்சு நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா இந்த மாவு கூட நம்ம கலக்கி வச்சுக்கிறலாம். இதை வந்து நம்ம நல்லா தோசைக்கல்லில் போட்டு நம்ம எடுத்துருவோம். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும். பாருங்கள், இது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த சேனைக்கிழங்கை வந்து பொரிக்கிறதுக்காக நம்ம ஆயில் போட்டுக்குவோம். ரொம்ப ஆயில் வேண்டாம், கொஞ்சம் போட்டால் போதும். நல்லா ஃபேன் சுட்ட விடுங்க. நம்ம ஒரு இதையும் இதில் எடுத்து போட்டுருவோம். பாருங்கள், இது ரொம்ப நேரம் ஊற வச்சதுனால நல்லா இருக்கும். இதை நீங்கள் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை வெளியில் தான் வச்சுருந்தேன்.
நல்லா 2 பக்கமும் செவந்த உடனே பிரட்டி எடுத்துருவோம். ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கோம், உப்பு போட்டெல்லாம் வேக வச்சுருக்கனால அந்த மேலே உள்ளது மட்டும் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு நம்ம வச்சுக்கிறோம். ரொம்ப சிம்மில் வச்சுக்கிடுவோம், இல்லாட்டா கருகிரும். பாருங்கள், நல்லா நம்ம ஒன்று ஒன்றா பிரட்டி விட்டுருவோம். இது நல்ல கறி டேஸ்ட்டில் இருக்கும். இது நல்லா எல்லா பக்கமும் நல்லா சிவப்பாக வெந்த உடனே நம்ம எடுத்துருவோம். நல்லா இதாகிடுச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நல்லா செவந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துருவோம், ஒன்றா எடுத்துருவோம். நல்லா சிம்மில் வச்சு நம்ம எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மொறுன்னு கொஞ்சம் ரொம்ப நெய்ஸாக மட்டும் கட் பண்ணிடக்கூடாது, அதுக்கு ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான், எடுத்துட்டோம். திருப்பி மீதை இருக்கிறதையும் நம்ம இதில் போட்டுருவோம். பாருங்கள், ஆயில் எவ்வளோ ஊற்றுறோமோ அது அப்படி தான் இருக்குது. பாருங்கள், ரொம்ப ஆயில் பிடிக்காது. ரொம்ப ஈஸியாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிடும் போது நம்ம மீன் பொரிக்கும் போது எப்படி பொரிக்குமோ அதே மாதிரி சாப்பிடும் போது நம்ம பொரிச்சா ரொம்ப நல்லா வரும். இந்த சேனைக்கிழங்கு நல்லா நம்ம பொரிச்சிட்டோம். இந்த சட்டிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, இந்த சேனைக்கிழங்கை நல்லா நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.